இப்போலாம் எங்கள் தோட்டத்தில் நிறைய கீரையெல்லாம் நிறைய வகை கீரைகள்லாம் காய்க்குது. அதில் ஒரு கீரை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது சாப்பிட்லான்னு. சரி இருந்தாலும் பெரிய மனுஷன் ஒருத்தன் இருக்கானே அவன்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்போம். அவன் பார்த்து நல்ல விதமாக சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு முடிவுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பெரிய மனுஷன்கிட்ட போய் கேட்டேன். இந்த கீரை இல்லை, அந்த பெரிய மனுஷன்கிட்ட போய் கேட்டேன், இந்த கீரையை பாரு, இந்த கீரையை சாப்பிட்லாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது சொல்லிச்சு, சாப்பிடலாம், இது அருமையான அழகான மணத்து தக்காளி கீரை. இதை நீ சாப்பிட்டா உன் வயிறு புண்ணை ஆற்றும், உன் வாய்ப்புண்ணை ஆற்றும். நீ இவ்வளோ பேச்சு ஆத்துன்னு ஆத்துறியே, அந்த பேச்சாற்றல் கொஞ்சம் குறையும். நீ மென்மேலும் நன்றாக வயிறு புண்ணை ஆற்று நிறையாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. ஆடாடாடா, இவ்வளோ அழகாக சொல்லுதே, நம்ம நினச்சது கரெக்டு தான், அதை தான் அதுவும் சொல்லியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சமைக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டேன். லாஸ்ட்டாக சொல்லிச்சு பாரு ஒரு வார்த்தை, விஷமாக இருந்தாலும் இருக்கும், தூக்கி போட்டுரு அப்படிங்குது. வேற யாரும் இல்லை, இந்த ChatGPT, அந்த சனியன்தான். இது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? ஒருத்தவங்க போய் கேட்குறாங்களே, அது உங்களுக்கு ஒரு 4 வார்த்தை சொன்னோமா அதோட போயிடணும். லாஸ்ட்டாக கம்பியை நீட்டுது என்னன்னு கேட்டால் அது மேலே தப்பு வந்துடக்கூடாதான். அது பேச்சு கேட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்டு செத்து போய்ட்டு வாந்தி எடுத்து வைத்தால போயிட்டு அப்படி செத்து போயிடுவோம்ல, அது மேலே வந்து டவுட் வந்துடக்கூடாதான். அதனால லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட்டை வரை இக்கு வச்சுட்டு போகுது. இது விஷமாக இருந்தாலும் இருக்கும், நீ தூக்கி போட்டுரு அப்படின்னு. இந்த ChatGPT எதுக்கு உனக்கு? எதுக்கு ChatGPT இந்த மானங்கெட்ட வாழ்க்கை? உனக்கு எதுக்கு இந்த மானங்கெட்ட வாழ்க்கை? தயவு செஞ்சு நீ போய் தொலைஞ்சிரு. பேசுறது பூரா பொய். இதில் வேற 2 பக்கத்துக்கு கட்டுரை எழுத வேண்டியது.